ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது மணிகண்டன் நடிப்பில் ரிலீஸ் ஆன குடும்பஸ்தன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்துல ஹீரோவும் ஹீரோனியும் வீட்டுக்கு தெரியாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயம் இவங்களோட வீட்டுக்கு தெரிய வருது. அதனால அவங்க இவங்களுக்கு நிறைய சாபம்லாம் விடுறாங்க. பட் இது எல்லாத்தையும் மீறி ஹீரோவும் ஹீரோனியும் இவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும்னு சபதம் எடுக்கிறாங்க. ஹீரோவோட கல்யாணம் அவரோட பேரண்ட்ஸ்க்கு பிடிக்கலனாலும் ஹீரோவும் ஹீரோனியும் அவங்க கூட தான் ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்களோட லைஃப் கொஞ்ச நாள் நல்லா போகுது. அந்த சமயத்துல ஹீரோனி பிரெக்னன்ட் ஆகிருந்தாங்க. அப்பம் போல ஒரு சூழ்நிலை காரணமா ஹீரோவுக்கு வேலை போயிருது. அந்த விஷயத்த ஹீரோ வீட்டுல உள்ளவங்க கிட்ட சொல்லாம மறைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம வீட்டு செலவுக்காக தொடர்ந்து நிறைய கடனை வாங்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல அவருக்கு வேலை போன விஷயம் அவரோட ஃபேமிலிக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் ஹீரோவோட லைஃப்ல நடந்த சம்பவங்கள் என்ன, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்துல மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் பேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத படத்துல சூப்பரா கட்டிருக்காங்க. ஹீரோவான மணிகண்டன் அவரோட நடிப்பை ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காரு. அதுலயும் பாத்ரூம்குள்ள போய் இருந்துட்டு வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டத்தை சொல்லி புலம்புற சீன்லாம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப தரமா இருக்கு. அதே மாதிரி மனைவியையும் விட்டு கொடுக்காம அம்மாவையும் விட்டு கொடுக்க முடியாம அவர் பண்ற விஷயம்லாம் ரொம்பவே ரசிக்க வைக்குது. ஹீரோனியான மேக்னா அவங்களோட ரோல நீட்டா பண்ணிருக்காங்க. ஹீரோவோட அம்மா அப்பாவும் நடிச்சவங்களும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஹீரோவோட மச்சானா நடிச்ச குரு சோமசுந்தரம் அட்டகாசமா நடிச்சிருக்காரு. இது தவிர படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்களோட கதாபாத்திரத்தை சரியா பண்ணிருக்காங்க. குறிப்பா சொன்னா ஹீரோவுக்கு வேலை பண்ணதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயம் எல்லாம் காமெடியா கன்வையா இருக்கு. அதே மாதிரி படத்தோட லாஸ்ட் சீன்ல ஹீரோயினிக்கு பிரசவ வலி வந்து கார்ல ஹாஸ்பிட்டல் கொண்டு போற சீனும் நம்மள சிரிக்க வைக்குது. அப்புறம் குரு சோமசுந்தரம் மணிகண்டன் வீட்டுக்கு கார்ல வருவாரு. அந்த சீனும் நல்ல காமெடியா இருக்கு. இப்படி படத்துல அங்கங்க உள்ள ஒரு சில காமெடி நல்லா இருக்கு. படத்தோட மியூசிக்கும் படத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட மிகப்பெரிய மைனஸ் படத்தோட டியூரேஷன் தான். படத்தை கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு மேல ஜவ்வா எடுத்து வச்சிருக்காங்க. அதுலயும் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லென்த்தா இருக்கிற மாதிரி இருக்கு. படத்துல சில காமெடி நல்லா இருந்தாலும் இன்னும் சில காமெடி சுத்தமா சரியில்லை. குறிப்பா சொன்னா ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் குடிச்சிட்டும் கூத்தடிச்சிட்டும் இருப்பாங்க. அதெல்லாம் நம்மளோட பொறுமைய ரொம்பவே சோதிக்குது. படத்துல மணிகண்டன் தொடர்ந்து நிறைய கடனை வாங்கிட்டே இருப்பாரு. அதெல்லாம் ரொம்ப லேங்கிங்கா இருக்கு. இந்த படத்தை ராஜேஸ்வர் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல மணிகண்டன், மேகனா, குரு சோமசுந்தரம் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஒரு ஆவரேஜான காமெடி டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.